நீங்க கண்மூடித்தனமான திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை காங்கிரஸில் ஒரு தரப்பு கூட அவரை வந்து கையில எடுத்து திமுக வீக் ஆக்குறாங்களே. ஒரு காலத்துல பிஜேபியோட பி டீம்னு நினைச்சதை பாக்குற போது இந்த ஆடியோவை பாக்குறப்போ காங்கிரஸ் உடைய பி டீம் மாதிரி தெரியுது. அந்த ஆடியோ அந்த மாதிரி ஒரு கொண்டு போகுது. எப்படி இருக்குது காங்கிரஸோட பி டீம் அவரு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க இதே கொள்கை ரீதியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா திமுக தான். இந்த ஆடியோல உள்ள விஷயத்த பாக்குற திமுக அதே மாதிரி தானே. நீங்க நல்லா ஆன்டி ஹிந்து அப்படின்லாம் ஒரு பிரபாகண்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆன்டி மோடி, ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையும் அவர் திமுகவுக்கும் இதெல்லாம் பொருந்தும். சில விஷயங்கள் முழுக்க முழுக்க திமுகன்னு சொல்ல முடியாது, சில விஷயங்கள் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 75 வருஷம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொள்கை ரீதியான சில முடிவுகள் எடுத்து ஒர்க் பண்ணுது. விஜய் வரும்போது இப்படி ஒரு சூழ்நிலையில வர்றாரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஒரு தன்னை ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் யார் நண்பர் யார் எதிரின்னு அவர் சொல்லலாம். எடுத்தோடனே இவங்க தான் எதிரி, எனக்கு திமுகவும் பிஜேபியும் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மைனஸா இப்ப இருக்கிறதா நான் பாக்குறேன் நான்.